அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனிய இஸ்லாமியர்களே, இறைதூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதிப்தலல்லாஹுல் அப்தல் முஸ்லிம பிபலாஇன் ஃபீ ஜஸதி. ஒரு முஸ்லிமான அடியானை அல்லாஹ் தஆலா நோயின் மூலமாக சோதித்தால் அந்த நேரத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உக்துப் லஹு சாலிஹ அமலிஹி அல்லதி கான யஅமலு. அந்த நோய்வாய்ப்பற்ற மனிதன் ஆரோக்கியமான நிலையில் என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்வானோ அந்த அனைத்து அமல்களையும் அவருக்காக எழுதுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் என்பதாக கூறினார்கள் நாயகம். இதையடுத்து அவருக்கு உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டால் அவரை கழுவி சுத்தம் செய்கின்றான். அதாவது ஃபைன் ஷஃபாஹு கஸலா வதஹரா. அவருக்கு அல்லாஹ் தஆலா ஷிஃபாவை கொடுத்து விட்டால் அவரை பரிசுத்தம் படுத்துகின்றான் என்பதாக கூறினார்கள். இதையடுத்து வைன் கபதஹு கஃபரலஹு வரஹிமா. அல்லாஹ் தஆலா அவரின் உயிரை கைப்பற்றி விட்டால் அவர்களை மன்னித்து அவருக்கு அல்லாஹ் தஆலா அருளை தருகின்றான் என்பதாக கூறினார்கள். ஆக நோய்வாய்ப்பட்ட சமயத்திலும் நம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை குறைக்காமல் அல்லாஹ்வின் மீதே முழு நம்பிக்கையும் வைத்து அனைத்து விதமான கைர்களையும் பெறும் நல் முஃமின்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.